ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ் அன்ஸ்கிரிப்டட். இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் கேக் டெக்கரேஷன் தான் பார்க்க போகிறீங்க. இது என்னோடய ஃபர்ஸ்ட் கேக் ஆர்டர். கேக் டெக்கரேஷனுக்கு முன்னாடி கேக் நல்லா கூலிங் கண்டிஷனில் இருந்தால் நமக்கு டெக்கரேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் பேஸ் ரெடி பண்ணி ஆல்ரெடி ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு திரும்ப அதை கூல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து அதை ஈவன் லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அசம்பிள் பண்ணி கொஞ்சம் சைடெல்லாம் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். அடுத்து முக்கியமாக லெவல் செக் பண்ணணும், இல்லைனா கேக் கொஞ்சம் கோணலாக இருக்கிற மாதிரி ஆகிடும். லெவல் செக் பண்ணி முடிச்சுட்டு இது ஒரு ரெகுலர் வெனிலா க்ரீம் கேக் தான். ஸோ க்ரீம் ஃபில் பண்ணிக்கிட்டேன். பேஸில் எப்போதுமே இது போல் கொஞ்சம் க்ரீம் வச்சிட்டோன்னா கேக் பிளேட்டுக்கும் கேக்குக்கும் ஒரு க்ரிப் கிடைக்கும், கேக் ஸ்லைட் ஆகி விழாமல் இருக்கும். க்ரீம் ஃபில்லிங்க்கு முன்னாடி லேயருக்கு கொஞ்சம் சுகர் வாட்டர் ட்ரிசில் பண்ணியோ இல்லை ப்ரஷ் பண்ணியோ அப்ளை பண்ணோன்னா மாய்ஸ்சர் உங்களுக்கு அப்படியே கீப்பப் ஆகும். கேக் ஆல்ரெடி நிறைய டைம் பண்ணியிருக்கேன். ஃபேமிலியில் உள்ள பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு அது மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு அன்னோன் பர்சனுக்கு பண்ணி கொடுக்கறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணேன். லேயர் ஃபில்லிங் பண்ணுறப்போ ஈவனாக வரணும் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த கஸ்டமர் ஓவர் சுகரியாக இருக்க வேணாம், மினிமல் க்ரீம் ஃபில்லிங் அண்ட் ஃப்ராஸ்டிங் இருந்தால் போதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் நான் ஃபில்லிங்க்கு க்ரீம் யூஸ் பண்ணேன். லேயர்ஸ் எல்லாம் ஈவனாக கட் பண்ண வந்துடுச்சு அண்ட் கேக்கோட டெக்ஸ்சருமே நல்லா வந்துருந்துச்சு. அது வரைக்கும் தப்பிச்சேன், எல்லாத்தையும் திரும்ப பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். ஸோ லேயரிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து க்ரம் கோட்டு. இந்த க்ரம் கோட் வந்து நம்மளோட கேக்கோட அந்த க்ரம்ஸ் எல்லாம் இருக்கிறத லாக் பண்ணிடும். ஸோ ஃபைனல் லேயர் பண்ணுறப்போ நமக்கு க்ரம்ஸ் எல்லாம் வெளியில் தெரியாமல் க்ரீமோட கலர் மட்டும், ஒயிட் கலர் மட்டும் பர்ஃபெக்டாக ஸ்மூத் ஃபினிஷிங்காக தெரியும். இந்த க்ரம் கோட் கொடுத்துட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணிடணும். ஸோ அந்த க்ரம் கோட் நல்லா செட் ஆகிடும். திரும்ப ஃபைனல் லேயர் ஆஃப் கோட்டிங் நம்ம ஃப்ராஸ்டிங் கொடுக்கலாம். க்ரம் கோட் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொடுத்தேன். நான் ரொம்ப ப்ரொஃபஷ்னல் பேக்கர்லாம் கிடையாது, இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓரளவுக்கு க்ரம் கோட் செட் ஆன பிறகு ஃபைனல் கோட்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு டாப் லேயர் மட்டும் நல்லா ஸ்மூத்தாக வந்தால் போதும்னு நான் ஃபஸ்ட்டு டாப் லேயரை கொஞ்சம் லெவல் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். கஸ்டமர் ஆல்ரெடி சாம்பிள் பிக்சர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, அதை மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரீக்ரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங்கும் தேவைப்படாது, ஏன்னா நான் மேலே சில டிசைன்ஸ் போட போகிறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அவுட்டர் லேயர் ஸ்மூத் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 hour கூல் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம ஃபைனல் ஃப்ராஸ்டிங்கும் நல்லா செட் ஆகியிருக்கும். கேக்குக்கு வந்து ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். நான் இதில் 2 டிசைன் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு இருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த மை குயின் டிசைன், இது ஆக்சுவலாக கஸ்டமர் கேட்கல, நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பண்ணேன். கஸ்டமர் கேட்ட டிசைன் வந்து ஃபுல்லாகவே ஹார்ட்டில் வந்து கவர் பண்ணிவிட்டு டாப் லேயரில் வந்து ஃப்ளாரல் பேட்டர்ன் வச்சு ஹாப்பி பர்த்டே ஒய்ஃபின்னு எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ கேக் வந்து செட் பண்ணுற நேரம் நான் அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன்ஸ்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். இது ஃபுல்லாக ஃபாண்டனில் தான் பண்ணேன். ஃபாண்டன் ஃபிகர்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம், மோல்டு இருக்கிறதுனால கலர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி மோல்டில் வச்சு அந்த ஃப்ளவர் ஷேப் அதை மாதிரி எடுத்துக்கிட்டேன். பட் ஃபாண்டன் ஃபிகர்ஸ் பண்ணுறப்ப அதை உடனே ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணிடணும், இல்லாட்டி ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் அவர் வந்து கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணிடணும் அதை. அடுத்து பைப்பிங் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, நான் ஒழுங்காக பண்ணுவேன் நான். ஸோ டைரெக்டாக கேக் மேலே பண்ணாமல், ஏன்னா க்ரீம் கன்சிஸ்டன்சி வேறு கொஞ்சம் லூசனாக இருந்துச்சு, அதனால் பேக்கிங் ஷீட்டில் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அது கொஞ்சம் ஃபர்ம் ஆனோன்னே எடுத்து கேக் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் அவுட்கம் ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மிஸ் அன்ஸ்கிரிப்டட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you all in another video.